ஒருமுறை நம்ம கையில இருக்கற 5 விரல்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. நம்ம 5 பேர்ல யாரு ரொம்ப பெரியவங்க, யாருக்கு தலைவனா இருக்க அதிக தகுதி இருக்கு அப்படின்னு அவை ஒவ்வொன்னும் மோதிக்க ஆரம்பிச்சது. முதல்ல பெருவிரல் வந்து, நான் தான்யா இங்க கெத்து. நான் இல்லன்னா உங்களால ஒரு பேனாவை கூட பிடிக்க முடியாது, சோறு கூட சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் நான்தான் முன்னாடி நிக்கிறேன், அதனால நான்தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஆள்காட்டி விரல் குறுக்கே வந்து, ஏய் தம்பி, ஒருத்தரை அதட்டி பேசணும்னாலும் அதோ பாரு அப்படின்னு வழிகாட்டணும்னாலும் நான்தான் வேணும். அதிகாரம் பண்ற நான்தான் இங்க தலைவன் அப்படின்னு சீரிச்சு. இதைக் கேட்ட நடுவிரல் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்னதான் பேசினாலும் உங்க எல்லாருக்கும் நடுவுல உயரமா வளர்ந்து நிக்கிறது நான்தான். ஒரு கூட்டத்துல உயரமா இருக்கறவன் தானே தலைவனா இருக்க முடியும். அதனால நான்தான் பெரியவன் அப்படின்னு பெருமையா பேசுச்சு. அப்போ மோதிர விரல் சும்மா இருக்குமா? மனுஷங்க தங்கம் வைரம் போல விலை உயர்ந்த மோதிரத்தை என் மேலதான் மாட்டி அழகு பாக்கறாங்க. அந்த கௌரவம் எனக்குதான் இருக்கு. அதனால நான்தான் விஐபி அப்படின்னு சொல்லுச்சு. கடைசியா அந்த சுண்டு விரல் ரொம்ப பணிவா சொல்லுச்சு, நான் குட்டியா இருக்கலாம், பலம் இல்லாம இருக்கலாம். ஆனா மனுஷங்க சாமி கும்பிடும்போது கடவுளுக்கு ரொம்ப பக்கத்தில முதல்ல நிக்கிறது நான்தான் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி 5 விரலும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்த ஒரு பெரியவர் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க நினைச்சாரு. ஒரு கிண்ணத்தில சாதத்தை வச்சு, உங்கள ஒவ்வொருத்தரா வந்து யாரோட உதவியும் இல்லாம இந்த சாதத்தை எடுத்து சாப்பிடுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொரு விரலும் தனித்தனியா முட்டி மோதி பார்த்திச்சு. ஆனா எந்த ஒரு தனி விரலாலையும் அந்த சாதத்தை எடுக்கவே முடியல. கடைசியில 5 விரலும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த சாதத்தை எடுக்கவே முடிஞ்சது. அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாரு, பார்த்தீங்களா, நீங்க தனித்தனியா இருந்தா உங்களால ஒரு பருக்கை சோத்தை கூட எடுக்க முடியாது. ஆனா 5 பேரும் ஒன்னா சேர்ந்தா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். ஒற்றுமைதான் பலம் அப்படின்னு புரிய வச்சாரு. அன்னையில இருந்து 5 விரல்களும் சண்டையை நிறுத்திட்டு ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.